ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல். வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பச்சரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்ச பச்சரிசி. இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு பாருங்கள், இஞ்சி இலை, பட்டை, லவங்கம் சேர்த்துருக்கோம். இன்னும் வெங்காயம் வதங்கின பிறகு பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கணும். உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு பாருங்கள், இப்போது கட் பண்ணி வச்சுருக்க புதினா சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். சக்தி மசாலா தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், மட்டன் மசாலா சேர்த்தா நீங்கள் பிரியாணி டேஸ்ட்டு அப்படியே பிரியாணி டேஸ்ட்டு தரும் உங்களுக்கு. மட்டன் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. சில பேர் கரம் மசாலா போடுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிரியாணி டேஸ்ட்டு அப்படியே வரும் உங்களுக்கு. வெஜிடபிள் தானே, வெஜிடபிள் பிரியாணி, அந்த பிரியாணி மட்டன் பிரியாணி டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு. பாருங்கள், பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். சீக்கிரமாக ஆகும். நம்ம அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இந்த அடுப்பை கொதிக்க வச்சுக்கின்னு சேர்த்துருக்கேன். சீக்கிரமாக ஆகிடும். வெஜிடபிள் இப்போ வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வெந்துடுச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இப்போ நாங்கள் சுட தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளந்து அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். சுட தண்ணி சேர்த்ததால இப்போ தம்முக்கு விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். முட்டை வேவிச்சது
அது மேலே வச்சுட்டேன். வெஜிடபிள் பிரியாணி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கமகமன்னு மட்டன் பிரியாணி டேஸ்ட்டுக்கு. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.